சென்சார் போர்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட் சார். ஏன்னா ஒரு காலத்துல ஒரு சினிமா தான் பார்த்தாங்க, இன்னைக்கு செல்போன்ல என்னமெல்லாம் பாக்குறாங்க. அதை எப்படி நீங்க சென்சார் இது பண்றது இல்ல? அதே மாதிரி வெப் சீரிஸ் காட்டுறாங்க, அதுலயும் செக்ஸ் வயலன்ஸ் இருக்கு. அதுக்கு சென்சார் இல்ல. அதுக்கெல்லாம் இல்லாத இருக்கும் போது எதுக்கு நீங்க சென்சாரை வைக்கிறீங்க? விட்டுருங்க. ஆடியன்ஸ் பாக்குறாங்க, நல்லது இருந்தா பாக்குறாங்க, நல்லது இல்லைன்னா கோர்ட்டுக்கு போறாங்க, படத்தை நிப்பாட்டுறாங்க, இல்ல அதை இது பண்றாங்க. அதுக்கு சென்சாரை வச்சு ஒரு இதுக்கு சென்சார், இன்னொரு இதுக்கு சென்சார். இப்ப சென்சார் சொல்லி பிளாக் பண்ணிருக்காங்க சார். சென்சார்ல இருந்து எஸ்கேப் பண்றதுக்கு வெப் சீரிஸ் எடுத்து அதுல வந்துருது. அதுல அர்த்தமே இல்ல. என்ன கேட்டா இப்போ சென்சார்ன்றது அது நாட் நெசசரி. பண்ணா எல்லாத்துக்கும் வைங்க, எல்லாத்துக்கும் செல்போன் கண்ட்ரோல் பண்ணுங்க, வெப் சீரிஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் வைங்க. ஒண்ணுக்கு வச்சு ஒண்ணுக்கு வைக்கலாம், அது என்ன நியாயம்? ஐ திங்க் இட்ஸ் நாட் ரைட். 9ஆம் தேதி ரிலீஸ்னு எப்போ சொன்னது, எப்போ கொடுத்துருக்காங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. இது பர்பஸாக பண்ண மாதிரி இருக்கு. ரொம்ப நாங்கள்லாம் எப்படா டிக்கெட்டுக்கு வரும், எப்போ ஏந்திட்டு இந்த வயசில் கூட இன்னி விஜய் படை பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு அந்த அந்த எண்ணங்கள்லாம் எங்களுக்கு அதிகமாக. என் பேரன்லாம் சின்ன பையன்தான், பட் விஜய்னாவே அவ்வளோ கிரேசியாக இருப்பான். ஸோ அப்படி நாங்கள் ஏங்கிட்டு இருந்தோம் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இல்லை, கடைசி படம் அது விஜய் அந்த ட்ரைலர்லாம் பார்க்குறப்ப பிரமாதமாக இருந்தது. அப்படி இருந்து கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். இது அதாவது சினிமா வேற, அரசியல் வேற. சினிமாவிலையும் அரசியலையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இது வேணும்னே பண்ணுற மாதிரி தான் தெரியுது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.